மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அபூர்வமான மூலிகை. பார்த்திங்கன்னா இந்த மூலிகையுடைய இது ஒரு சஞ்சீவி மூலிகை. இது பார்த்திங்கன்னா கொடியாக படர்ந்து ஒவ்வொரு மரங்களில் படரும். இதுக்கு சீந்தில் கொடி, பொற்சிந்தல் என்று பல பெயர்கள் இருக்கிறது. இதுக்கு சாகா நங்கை, சஞ்சீவி, சஞ்சீவினி என்று பல பெயர்கள் இருக்கிறது. இந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் படர்ந்ததுன்னா கீழே நீங்கள் வெட்டிட்டாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பசுமையாக தான் இருக்கும். அதுக்கு சாகா அது அவ்வளோ சாகவே சாகாது. உடனே அந்த மூலிகை என்ன பண்ணோம்னா, அந்த அடியோடு வேரை வெட்டிட்டிங்கன்னா மேலேருந்து ஒரு விழுதை அனுப்பி, ஒரு நூல் மாதிரி அனுப்பி கீழே பூமியில் அப்படியே உள்ளே போயிட்டு தண்ணி உறிஞ்சி சாப்பிடும். அவ்வளோ சக்தி இருக்குது இதுக்கு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் சஞ்சீவி, சீந்தில் கொடி. அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இந்த தண்டு தான் இந்த தண்டு ரொம்ப அபூர்வமான தண்டு பாருங்க. இதுதான் நூல் மாதிரி கீழே போகிறது, கீழே போய் தண்ணியை உறிஞ்சி சாப்பிட்றது. இந்த தண்டு தான் உடலுக்கு ஆரோக்கியமான சீந்தில் குடிநீர்னு சொல்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சீந்தில் கொடிக்கு இருக்குது. அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சீந்தில் கொடிக்கு இருக்குது. சுகரு, எப்பேற்பட்ட சுகராக இருந்தாலும் சரி, இந்த சீந்தில் குடிநீரையோ அல்லது இந்த சீந்தில் பொடியையோ நீங்கள் குளித்து சாப்பிடும்போது, அதான் சுகர் உள்ளவங்க இதை குடிநீராக எடுக்கலாம். சுகர் படிப்படியாக குறையும், இளமை சீக்கிரமாக கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா பாருங்க, இது நல்ல இளமையாக இருக்கலாம். இளமையாக இருக்கக்கூடிய சக்தி இந்த சீந்தில் கொடிக்கு இருக்குது. இதை விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் பாருங்க. விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே வர இந்த இலை சமூலமும் இதுக்கு மருத்துவ குணம் இருக்குது. இலை, தலை, பட்டை, வேர், தண்டு எல்லாமே. இந்த தண்டை நல்லா வெட்டி நல்லா நச்சு இதோடைய பொடி பொடியாக நச்சு தண்ணியில் போட்டு அலசி அந்த சக்கையை மட்டும் எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இப்படி 10 தடவை காய வச்சோம்னா நமக்கு சீந்தில் சர்க்கரை கிடைக்கும். அந்த சீந்தில் சர்க்கரை நம்ம உடலுக்கு காயகல்பம். இது வயிற்று பிரச்சனையை குணப்படுத்துது, ஆண்மை குறைவு, அதே போல் உடலை வாதப்பித்தத்தை சரிசமமாக இதை வச்சுக்க உதவுது. இதை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இளமையாக 100 ஆண்டுக்கு மேலே வாழலான்னு சித்தர்கள் இதுக்கு சொல்லியிருக்காங்க. இது சஞ்சீவி மூலிகையில் 64 சஞ்சீவி மூலிகையில் பல சஞ்சீவி மூலிகையில் இது ரொம்ப முதன்மையானது. இதுக்கு பொற்சிந்தில் என்று பல பெயர்களும் இருக்கிறது. இதை நீங்கள் பார்த்து எடுத்து பயன்படுத்தலாம். சீந்தில் மாத்திரை அப்படின்லாம் கடையில் இதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று பிரச்சனை, நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், அதே போல் உடல் சோர்வு, சுகரு, தோல்வியாதி, அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய சர்வ ரோக நிவாரணியாக இந்த சீந்தில் கொடி பயன்படுது. நீங்கள் இந்த சீந்தில் கொடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கொண்டு நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பவுடராக நீங்கள் குடிநீரில் பனங்கற்கண்டு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் உடல்நிலை எவ்வளோ இளமையாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். பெண்களுக்கு
எல்லா வகையான நோயும் குணமாகும். கர்ப்பப்பையிலேருந்து மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து, அதே போல் தோல்வியாயிலேருந்து, இந்த புற்றுநோயே வராமல் மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இது வந்து ஒரு சர்வ ரோக நிவாரணி. 448 நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சஞ்சீவி மூலிகை சீந்தில் கொடி, பொற்சீந்தில். நல்லா பார்த்துக்குங்க. இதோடைய காய்கறியில் இந்த காய்கனிலாம் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். இதை நீங்கள் பல யூடியூப்பில் பார்க்கலாம். சீந்தில் மூலிகைன்னு அடிங்க. பல வகையான மருத்துவங்கள் இருக்குது. இதை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை தெளிவாக காட்டிடுறேன். பாருங்கள், இப்படி தான் கொடியாக வளரும். இந்த மூலிகையை நீங்கள் சாப்பிட்டு இளமையாக வாழுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பல மருத்துவ குணங்கள் உடையது. பயன்பெறுங்க. நன்றி. இதை என்ன நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுங்கன்னா, நீங்கள் சீந்தில் கொடின்னு அடிச்சிங்கனாவே நிறையா வரும். அதில் நீங்கள் இன்னமும் பல வைத்தியர்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, பிறகு இந்த மூலிகையை கண்டுபிடிச்சி நீங்கள் பொடி பண்ணி குடிநீராகவோ லேகியமாகவோ அல்லது சூர்ணமாகவோ இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் உடலை வளப்படுத்துங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.